அப்படின்னு நினைக்கிறவன். ஒரு திரையில் பார்த்த ஒரு மகா நடிகர், ஒரு என்ன ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தவர் வந்துட்டு நேரில் முதல்ல பார்க்குற தருணம் எப்படி இருந்துச்சு, எப்படி அமைஞ்சது? அதான் சார், நான் வந்து அங்கே வந்து திருச்சியில் வந்து கண்டோன் பண்ணி ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து அவருக்கு வந்து கூட்டம் போடுவாங்க. அவர் கூட்டம் போட்டு நான் போய் முதல்ல போய் உட்காந்துக்குவேன். அந்த மேலே ஸ்டேஜ் போடுவாங்களா அப்போ உட்காந்துருவேன் அவர் பார்க்கணுன்னு. ஆனால் அவர் அன்னைக்கு வர மாட்டார், அடுத்த நாள் தான் வருவார். அடுத்த நாள் வரைக்கும் கூட்டம் இருக்கும், ஒன்றும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது, அப்படியே உட்காந்துருப்போம். அடுத்த வருவார், வந்து ததன்னு ஏறி போவார். ஏறி போகிற எல்லாம் அந்த ஒரு நிமிஷம் தான் எல்லாம் மறந்துடும். அதாவது 2 நாள் உட்காந்து அது எல்லாம் ஒன்று மறந்துடும். அவரை பார்த்துட்டு விசில் அடிச்சு வந்துட்டு அவர் பேசிட்டு போயிடுவார். எல்லாம் பார்க்கலாம், தொடலாம் முடியாது, பார்க்கவே முடியாது. இப்படி ஒரு 2-3 வாட்டி பார்த்துருக்கேன் சார். இப்போ வந்து 1978 தலைவர் வந்து சென்னைக்கு வரார், திருச்சிக்கு வரார். திருச்சி வெள்ளமண்டி தெரியுங்களா, அங்கே வரார். ஜூபிலர் டாக்ஸி அங்கே எங்கள் பக்கத்தில் எங்கள் வாத்தியார் மரக்கடை வச்சுருந்தார். அப்போ அந்த பக்கத்தில் வந்து அவர் வரும்போது சிலம்பம் சுற்றணும் அப்படின்னு ஐடியா பண்ணாங்க. திருச்சியில் யார் சிலம்பம் சுற்றுவா? தங்கப்படம் சுற்ற வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன படை வரட்டுன்னு ஒரு இது இருக்குது, படை வரட்டுதல், களம் வரட்டுதல், அது பயங்கரமாக சுற்றுவேன். அதனால் ஏன்னா அதுக்கு தம்மு வேணும். நான் தண்ணிக்குள்ளே போய் சுற்றினால நான் அது கண்டு அதுவாட்டு சுற்றிட்டு இருப்பேன். எல்லா வாத்தியாரும் ஒட்டு மொத்தமாக என்னை வந்து சுற்ற சொல்கிறேன். கல்லை தூக்கி போட்டால் கல் மேலே படக்கூடாது, ஆனால் தலைவர் இருக்கார், ஆனால் புளியங்கொட்டை போடணும். புளியங்கொட்டை சுற்றி அடிப்போம் அப்படின்னா அடிங்க அப்படின்றேன். அந்த இடத்த சரி, தலைவர் மேலே இருக்கார், நான் கீழே சுற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தலைவரை பார்க்குறதே பெருமை. தலைவர் என்ன பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? கடவுள் நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும் சார்? கடவுள் நம்மளை பார்த்துருக்கலாம், நம்ம தெரியாமல் பார்ப்போம். இப்போ கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள் பார்க்குறதா எனக்கு தெரிஞ்சா அப்படி இருக்கும். அப்போ வந்து ஒரு 10 பவர் இருக்குது, 100 பவரில் நான் கம்பு சுற்றுறேன். கம்புனா கண்ணுக்கு தெரியல, வாயின்னு சவுண்டு, புளியங்கொட்டை போடுறான், புளியங்கொட்டை அறக்குது. அப்படியே கூட்டத்தில் ஓடி விசில் அடிக்கிறாங்க. தலைவர் என்ன பார்க்குறாரு? தலைவர் அப்படியே பார்த்துருந்தாரு, என்ன பார்த்துட்டு அப்படி நின்ட்டாரான். அப்போல்லாம் வீடியோலாம் கிடையாது சார், போட்டால் தான் எடுப்பாங்க. அப்படி என்னை பார்த்துட்டாரான், பார்த்து சுற்றி முடிச்சு அப்படி தொட்டை அப்படி ஸ்டெல்லாம் எடுத்து அப்படி பார்க்குறான். அவர் என்னை பார்த்துட்டு இருக்கார் வாத்தியார். அப்படி இப்படி நிற்கிறேன்ல, பார்க்கும்போது ஒரு கை பிடிக்குது. அது தொழிலாளர் நல்லாமைச்சர் மிஸ்டர் ராகவானந்தம் கையை பிடிக்கிறாரு. வா தலைவர் கூப்பிட்றாரு. தலைவர் கூப்பிட்டார், உடம்புலாம் இப்போ கூட செலுத்து போச்சு எனக்கு. அப்படியே கை காலெலாம் நடுங்குது. தலைவரை பக்கத்தில் எப்படி பார்க்க முடியும்? வேத்து ஊற்றுது வேர்வை. கம்பை அப்படியே கொடுத்துட்டு மேலே ஏறுறேன். ஏறி போய்ட்டு அப்படி நிற்கிறேன் சார். அப்படி நீங்கள் தலைவர் அப்படி நிற்கிறேன், அப்படி போய் நிற்கிறேன். அப்படியே பார்க்குறேன் சார். ஏன்னா தங்கமும் எலுமிச்சம்பழமும் கலந்தால் ஒரு கலர் எப்படி இருக்கும், அந்த கலர் வரும். அந்த சட்டை கொஞ்சம் கூட நசுங்கலை, அப்படி தலைன்னு இருக்காரு. அப்படியே நிற்கிறேன், அப்படியே வந்து கட்டி பிடிக்கிறார் சார். அதாவது வேர்வை நாத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு, தண்ணி என்னை கட்டி பிடிக்கிறது. கட்டி பிடிச்சி சும்மா இருந்தானா எங்கள் அம்மா தடவுற மாதிரி தடவுறாரு முருகன். எனக்கு இன்னும் கண்ணு கலங்க. ஏன்னா வாத்தியாரை பார்க்குறதே பெரிய புண்ணியம் சார். அவர் பார்த்தவன் எல்லாம் ஜெயிச்சிருப்பாங்க தெரியுமா? நீங்கள் என்ன ஒரு கணக்கு எடுத்து பாருங்கள், அவர் கூட இருக்க அத்தனை பேருமே ஜெயிச்சிருப்பாங்க. ஏன் அவர் பேரை சொன்னால் கூட ஜெயிச்சிருப்பாங்க. எல்லோரும் நினச்சி பாருங்களேன். அப்போ எனக்கு தொட்டு தடவுறாரு. தடவிட்டு அப்படியே அப்படி இல்லை, மூச்சு அடங்கி பார்க்குறேன். தலைவர்கிட்ட என்னெல்லாம் பண்ணேன், கண்ணு வேறு தார ஊற்றுது எனக்கு. ஏன்னா அவரை பார்த்ததே பெரிய புண்ணியம் இல்லை, எப்படி கடவுள் தானே சார் நமக்கு. பார்க்குறோம், பார்த்தோன்னே அப்படியே தட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணுறான்றாரு. ஐயா அந்த உப்பு வியாபாரம் பண்ணுறேயா, அப்புறம் யாராவது தப்பு பண்ணால் அடிக்க கூப்பிட்டு போங்க, அடிப்பையா. எனக்கு தெரியல, அடிப்பியா நீங்கள் பண்ணுற மாதிரி தான்யா, நீங்கள் ஹீரோயினை காப்பாற்றுவீங்களா, அதெல்லாம் நாங்களும் அடிப்போம்யா அப்படின்னேன். அதெல்லாம் தப்பு அப்படிங்கிறாரு. தெரியலையா, உங்களை தான் ஏன் பார்த்தேன், நீங்கள் பண்ணுறீங்க இப்படியே தான் சொன்னேன். தெரியல, இளம் வயசு பார்த்தீங்களா, தெரியல. அவர் பார்க்குறவங்க வழியே பயம்லாம் இல்லை அவர். ஏன்னா அவர் பார்க்குற பயப்படுற ஆள் கிடைப்ப. அவரை பார்த்தா நமக்கு பயம் வராது, கடவுளை பார்த்தா எவனா பயப்படுவானா? அதான் கட்டி பிடிச்சிட்டாரு, அப்புறம் என்ன பயம்? அப்போ வந்து என்னை வந்து ஹோட்டலுக்கு வாங்குறாரு. ஒரு டைம் சொல்கிறார், டைமுக்கு வந்துரு அப்படிங்கிறார். சரிங்க அப்படின்ட்டேன். நைட்லாம் தூங்கலை. நான் சிலம்புத்தூரா குத்தூர் அடிச்சு வாங்குறேன், அடிச்சு நான் அப்படி அடி எல்லாம் அடிச்சுட்டு காலையில் தூங்கவே இல்லை. தூங்காம 3 மணிக்கு 3:30 அடிச்சு குளிச்சுட்டு சாமிலாம் கூப்பிட்டு ஜங்ஷன்கிட்ட நடந்து போகிறேன். நடந்தான். அப்போல்லாம் பஸ்ஸு கிடையாது, ஆட்டோ கிடையாது, ஒன்றும் கிடையாது. சைக்கிள் வாடகைக்கு வாங்கணும். நடந்தே போகிறேன். போயிட்டேன். போனால் போலீஸ், ஏகப்பட்ட போலீஸ். நம்மளை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்கல்ல. நான் இப்போ ஒழிஞ்சிக்கிட்டேன். தலைவர் அவர்கிட்ட பார்த்துக்கலாம் ஒழிஞ்சிட்டேன். இப்போ எங்கள் தொகுதி எம்எல்ஏ முஸ்ரீப் தான், அவர் காரில் போகிறாரு. தங்க என்ன இங்கே நிற்கிறேன் நான், ஐயா வர சொன்னாங்க. அவர் காலையில் 7 மணி ஆயிடுச்சு, 5 மணிக்கு போனால் 7 மணி ஆச்சு, 7 மணி போகல. ஓ உட்காரியா, எது ஏன் வரலன்னு? இல்லை போலீஸ். சரி வா, அவர் தலைவர் பயங்கர கோமார், உன்கிட்ட நிறையா பேசணுன்னே அவர் எந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, வா அப்படின்றாரு. தலைவர் அங்கே போனால் அவர் பயங்கர கோவத்தில் இருக்காரு. என்னை பார்த்தோன்னே ஒன்று எப்போ வர சொன்னால் எப்போ வரேன்னாரு. நான் வந்து எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, என்னடா திட்டுவாரோ அடிப்பாரோ. ஐயா இல்லையா
போலீஸானாங்க. போலீஸா உனக்கு என்னன்னாரு. என்ன பிடிக்கிறதுக்கு அவ்வளோ போலீஸியா? ஒன்றை பிடிக்கிறா விழுந்து விழுச்சிருக்காரு. கண்ணாடி கழுத நல்லா ஊற்றுது. கண்ணெல்லாம் தொடச்சி திரும்பி அவரை அடக்க முடியல. அவரால் சிரிப்பேன். உன்னை பிடிக்கிறக்கா போலீஸு? ஆமாய்யா அவ்வளோ போலீஸுங்க. உன்னை பிடிக்கிறக்கா? ஆமாய்யா. அது எனக்கு பாதுகாப்பு. உங்களுக்கு எதுக்கா பாதுகாப்பு? நீங்கள் தான் அவெல்லாம் அடித்த நொறுக்கி உங்களுக்கு எதுக்கா பாதுகாப்புங்கிறேன். அது சினிமாவில்